வணக்கம். இன்றைக்கி நம்ம வேதாத்ரி மகரிஷியினுடைய ஆன்மீக தேடல் என்ற ஒரு தலைப்பின் கீழே சிந்திக்க இருக்கிறோம். அறிஞர்களே, இந்த பூலோகத்திலே பல்வேறுபட்ட அறிஞர்களும் பிறந்து வாழ்க்கையில் ஆன்மீகம் பற்றிய தேடலிலே பல்வேறுபட்ட ஞானியர்கள் ஈடுபட்டு அவரவர்கள் ஒரு கொள்கையினை இந்த உலகிற்கு வழங்கி சென்றிருக்கிறார்கள். அப்போ பூமியிலே இருக்கின்ற மனிதர்கள் அவரவர்களின் தேடலுக்கு இணைந்த குருமார்களின் உபதேசத்தை பற்றி கொண்டு அதன் வழியாக கரையேறுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்கிறார்கள். அந்த வகையில் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய ஆன்மீக தேடல் என்ற வகையிலே இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். மகரிஷி அவர்கள் இந்த உலகத்தை சத்தியம் என்று வைத்திருக்கிறார். அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் சத்தியமானது. ஆனால் இந்த உலகம் எவ்வாறு தோன்றியது என்று அவர் காரண காரிய தொடர்புகளாலே இந்த உலகத்தை ஆராய்ந்து கொண்டே சென்று இன்றைய விஞ்ஞான உலகத்தினுடைய ஒரு பார்வையையும் அவர் எடுத்துக்கொண்டு அவற்றின் வழியாக ஆன்மீகத்தை அவர்கள் விளக்குகிறார்கள். அப்போ அந்த அடிப்படையிலே சில முக்கியமான விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அந்த முக்கியமான ஒன்று என்ன என்றால், ஒரு காந்தம் என்று சொல்லக்கூடிய காந்த தத்துவம். அவர் தன்னுடைய அகக்கண்ணிலே இந்த பிரபஞ்சம் முழுவதையும் பார்க்கிறார். பல கோடி சூரியன்கள், பல கோடி நட்சத்திரங்கள், கோள்கள், இவை எல்லாமே ஆகாயத்திலே மிதந்து கொண்டிருக்கிறது. அவை தன்னைத்தானே சுற்றி கொண்டு பிறவற்றையும் அவைகள் சுற்றி கொண்டிருக்கின்றன. அவ்வாறு சுற்றி கொண்டிருப்பதற்கான காரணத்தை அவர் ஆராய்கிறார். அந்த மிகப்பெரிய கோள்கள் மிதந்து கொண்டிருப்பதற்கான காரணத்தை ஆராய்கிறார். அவ்வாறு ஆராய்ந்து அவர் ஒரு அற்புதமான முடிவுக்கு வருகிறார். இந்த உலகம் என்பது சக்திமயமாக இருக்கிறது. இந்த உலகம் சக்திமயமாக இருக்கிறது. அந்த சக்தி என்பது இந்த பிரபஞ்சத்தை சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கிறது. இதுதான் அவருடைய பேசிக் கான்செப்ட். இந்த உலகத்தை சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சக்திமயமான உலகம் இந்த உலகம். அந்த சூழ்ந்து அழுத்துகின்ற இந்த சக்தியானது ஒரு நிலையிலே மையத்திலே குவிந்து அவை அங்கிருந்து எதிராற்றலாக பிரிந்து இந்த சூழ்ந்த அழுத்தமும் அந்த மையத்திலே குவிந்த விளக்கும் ஆற்றலும் ஒரு நிலையிலே அணு என்ற ஒரு நிலையை அடைகிறது. அந்த அணு என்ற நிலை தற்சுழற்சி பெற்று இந்த இறைநிலையோடு உராயும் போது அவை அலைகளாக வெளிப்படுகின்றன. அந்த அலைகளை காந்தம் என்ற ஒரு வார்த்தையிலே மகரிஷி அவர்கள் விளக்குகிறார். அதாவது தள்ளும் ஆற்றலும் கொல்லும் ஆற்றலுமாக இருக்கக்கூடிய இந்த ஆற்றலிலிருந்து தான் அனைத்தும் பிறக்கிறது. அந்த ஆற்றலை நாம் காந்தம் என்ற வடிவிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் விளக்கி சொல்லுகிறார்கள். அப்போ நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அந்த காந்தத்தை பற்றி புரிந்துவிட்டால் அனைத்து விஷயங்களும் புரிந்து போகும். அப்போ அந்த காந்தத்தை பற்றிய புரிதலை முதலிலே ஒவ்வொருவரும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ அந்த காந்தம்தான் அந்த காந்தத்தின் திரட்சி அணுக்களாக மாறி அந்த அணுக்களின் எண்ணிக்கைக்கு தகுந்தது போல வான் என்றும் காற்று என்றும்
நெருப்பு என்றும் நீர் என்றும் நிலம் என்றுமாக பிரிந்து போகிறது என்பதனை அவர் விளக்கிச் சொல்லுகிறார். அவற்றிலிருந்து பஞ்சதன் மாத்திரைகள் என்று சொல்லக்கூடிய உணர்வுகள், ஓசை, ஒளி, சுவை, மனம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சதன் மாத்திரைகள் தோன்றி அந்த பஞ்சதன் மாத்திரைகள் மனதின் வழியாக வெளிப்படும் போது இந்த உலகத்தில் உள்ள வான்காந்தத்தில் இருக்கின்ற பஞ்சபூதங்களோடு இந்த பஞ்சதன் மாத்திரைகள் தொடர்பு கொண்டு அவை அறிவாக மலர்கிறது. இந்த அறிவு என்பதனுடைய ஆதாரம் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆதர்சன சக்திக்கு உள்ளே இருக்கின்ற அசையாத ஒன்றிலிருந்து அது அறிவாக மலர்ந்து இன்று வரை, அதாவது மனிதன் வரை மலர்ந்திருக்கிறது என்று மகரிஷி அவர்கள் அவருடைய கோட்பாட்டை விளக்கி கூறுகிறார். அப்போ நாம் புரிஞ்சுக்க வேண்டிய செய்தி இதில் என்னென்னா, இந்த காந்த தத்துவத்தை நாம் எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறோமோ, இந்த காந்தத்தை எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறோமோ, இந்த காந்தம் பஞ்சபூதங்களாக, பஞ்சதன் மாத்திரைகளாக, மனமாக இந்த காந்தம் என்பது எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள இவை எல்லாமே ஒன்றிலிருந்து தோன்றிய ஒன்றுதான் என்பது புரிந்து போக இந்த உலகமே ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சி தானே ஒழிய இவை எல்லாத்திற்கும் ஆதாரமான அந்த இறைசக்தி தான் இந்த உலகம் என்ற பரிணாம வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்ற ஆழமான உண்மையை மகரிஷி அவர்கள் விளக்கிச் சொல்லுகிறார். அப்போ இதுக்குள்ளே பல நிலைகளிலும் பல கேள்விகளுக்கான பதிலை அவர் விளக்குகிறார். வான்காந்தம்னா என்ன, அதுபோல் ஜீவகாந்தம்னா என்ன, அதுபோல் அறிவினுடைய செயல்பாடுகள் எவ்வாறு செயல்புரிகின்றன, இந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மை எவ்வாறு இருக்கிறது, இந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மைக்கும் கோள்களுக்கும் உயிரினங்களுக்குமான தொடர்புகள் என்னென்ன, உயிரினங்கள் எவ்வாறு அதாவது பரிணாமம் அடைந்து ஒரு உயிர் இன்னொரு உயிராக மாறுகிறது, இது போன்ற பல்வேறுபட்ட கேள்விகளுக்கு மகரிஷி அவர்கள் அறிவியல் பூர்வமாக அற்புதமான விளக்கங்களை விளக்குகிறார். அப்போ அதனுடைய நிறைவு நிலையில் அவர் எல்லாமே இறைவனுடைய மலர்ச்சியாக இருக்கிறது என்று அவர் முடித்து விடுகிறார். காரணம் என்னன்னா, அந்த உலகம் ஒரு ஒழுங்கான ஒரு அமைப்பிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த செயல்பாடுகள் எல்லாவற்றையும் ஒரு ஒழுங்கமைப்பு, ஒரு அறிவின் தன்மை, இது ஒழுங்காக வடிவமைத்து இயக்கி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த ஆற்றலை, அந்த ஒழுங்கமைப்பை இறைவன் என்று விளக்கி அந்த இறைவனாகவே அனைத்தும் இருக்கிறது. அப்போ நீயும் அதுவாகத்தான் இருக்கிறாய், அதனுடைய ஒரு அங்கம்தான் நீ. இறைவன் வேறு, நீ வேறு அல்ல. அந்த இறைவன் தான் பல்வேறுபட்ட நிலைகளிலே பூரணப்பட்டு இந்த உலகமாக விரிந்திருக்கிறது என்ற ஒரு பரந்த அறிவையும் பரந்த சிந்தனையையும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனிதர்களுக்கு வழங்கி சென்றிருக்கிறார்கள். இதை கூர்ந்து அறிந்து ஒவ்வொன்றையும் நுட்பமாக அறிவதற்கு பல்வேறுபட்ட தவ முறைகளையும் அகத்தாய்வு முறைகளையும் காயக்கல்பம் போன்ற உடற்பயிற்சி முறைகளையும் அவர்கள் வடிவமைத்து தந்திருக்கிறார்கள். வாய்ப்புள்ளவர்கள் இவற்றை நன்கு கேட்டு கற்று அறிந்து தெளிந்து தன்னை உணர்ந்து முழுமை பெறுவதற்கு ஒரு பெரிய அரிய சாதனமாக இந்த வேதாத்ரியம் அமைந்திருக்கிறது. எனவே இதில் வாய்ப்புள்ளவர்கள் அதனை கற்றறிந்து அவரவர்களை அறிந்து உலக வாழ்வில் இன்பமானதொரு வாழ்வை துய்த்து உங்களது வாழ்வை கழிக்க இறையருள் உங்களுக்கு அருள் புரியட்டும். நன்றியும் வணக்கமும்.